ஹை விவோஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஆன்லைன் மூலமாக ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணணும் அல்லது பிவிசி ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் தேவைப்படும். ஸோ அந்த ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம என்டர் பண்ணி எல்லா ப்ராசஸும் பண்ண முடியும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய ஆதார் கார்டு தொலைஞ்சிருச்சு, எனக்கு ஆதார் கார்டு நம்பரும் தெரியாது, அதே மாதிரி என்னுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணப்பட்ட மொபைல் நம்பரும் தொலைஞ்சிருச்சு, இப்போ நான் எப்படி வந்து என்னோட ஆதார் கார்டை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரும் தெரியாது, ஆதார் கார்டும் தொலைஞ்சிருச்சு, அதே மாதிரி ஆதார் கார்டில் லிங்க் பண்ணப்பட்ட மொபைல் நம்பரும் கிடையாது அப்படிங்கும்போது உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் அண்ட் அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டை எப்படி வாங்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் UIDAI அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணோன்னு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு லிங்க் வரும், UIDAI.gov.in. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா மை ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கர்சர் வச்சிங்கன்னா கீழே 4வது ஆப்ஷனாக டவுன்லோட் ஆதார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் தேவைப்படும். ஸோ நம்மளுக்கு தான் இப்போ வந்து நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் தெரியாது. ஸோ அதனால் இன்னொரு ஆப்ஷன் கீழே இருக்குது பாருங்கள், ரீட்ரைவ் லாஸ்ட் ஆர் ஃபர்காட்டன் EID/UID அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது செலக்ட் பண்ணதும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒன்று ஆதார் நம்பர், இன்னொன்று என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு 12 டிஜிட் ஆதார் நம்பர் தேவைப்படுது அப்படின்னா ஆதார் நம்பர் அப்படிங்கிற இந்த சர்க்கிளை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அல்லது எனக்கு வந்து என்ரோல்மெண்ட் ஐடி தேவைப்படுது அப்படின்னா இந்த சர்க்கிள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ என்ரோல்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதார் கார்டு புதுசாக அப்ளை பண்ணுவீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு 14 டிஜிட்டில் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டு டைம் எல்லாமே கொடுத்து டோட்டலாக 28 டிஜிட் என்ரோல்மெண்ட் ஐடி இருக்கும். ஸோ அந்த ஐடி நம்பர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த சர்க்கிள் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஆதார் கார்டு நம்பர் தான் தேவைப்படுது. ஸோ அதனால் அந்த ஆதார் நம்பர் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணி விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைனில் என்டர் நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் உங்கள் ஆதார் கார்டில் எப்படி நேம் இருந்ததோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். இப்போ பேருக்கு நடுவில் ஸ்பேஸ் இருந்தால் ஸ்பேஸ் விட்டுக்கணும், அல்லது இனிஷியல் வச்சு ஒரு டாட் இருந்து உங்கள் நேம் இருந்தது அப்படின்னா அதே மாதிரி தான் நீங்கள் டைப் பண்ணணும், அல்லது இனிஷியலுக்கு அப்புறம் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதே மாதிரி தான் நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். ஸோ நம்ம நேம் தப்பாக டைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஆதார் கார்டு நம்பர் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா என்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்காக இருக்காது, அல்லது லிங்கான மொபைல் நம்பர் வந்து தொலைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், என்டர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய இமெயில் ஐடியை அதில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கணும். இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு கீழே சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு ஓடிபி அனுப்புவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆதார் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் இதில் இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுறது வந்து நீங்கள் ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த இமெயில் ஐடி கொடுத்து லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி தான் என்டர் பண்ணணும். புதுசாக வேறு ஒரு இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வராது. ஓகே, இப்போது எனக்கு மொபைல் நம்பரும் தெரியாது, எனக்கு இமெயில் அட்ரஸும் தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்னா நேராக ஆதார் சேவை மையத்துக்கு போயிட்டு அங்கே உங்களுடைய கைரேகையை வச்சு தான் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ப்ளஸ் ஆதார் கார்டு எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. மொபைல் நம்பர் தெரியாதவங்க வந்து இமெயில் அட்ரஸ் ட்ரை பண்ணலாம். இமெயில் அட்ரஸ் மொபைல் 2 இல்லைனா ஆதார் சேவை மையம் தான் போகணும். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு மொபைல் நம்பர் தெரியும் அப்படிங்கிறதுனால என்டர் மொபைல் நம்பர் அப்படிங்கிறதுல மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு கேப்சா கோட் இருக்குது, அந்த கேப்சா கோட் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுக்குறேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை என்டர் ஓடிபி அப்படிங்கிற இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், யுவர் ஆதார் நம்பர் அப்படின்னு போட்டு அந்த 12 டிஜிட் ஆதார் நம்பருடைய லாஸ்ட் 4 டிஜிட் காமிச்சிருப்பாங்க. இஸ் சென்ட் யுவர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு வந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இஸ் சென்ட் யுவர் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போது அந்த உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்துருக்கூடிய அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 12 டிஜிட் நம்பரும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போது இந்த 12 டிஜிட் நம்பர் வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ஆதார் கார்டை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கீழே வந்து டவுன்லோட் ஆதார் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ப்ளஸ் கேப்சா எல்லாத்தையும் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி நீங்கள் ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகலை, எனக்கு வந்து 12 டிஜிட் ஆதார் நம்பர் மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறவங்க வந்து எகைன் இந்த ஹோம் பேஜ் வந்துட்டு இதில் ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் அதில் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது செலக்ட் பண்ணிவிட்டு தற்போதைக்கு உங்கள் கையில் எந்த மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வச்சுட்டு நீங்கள் இந்த பிவிசி ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் 50 ரூபா. ஸோ இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது பிவிசி ஆதார் கார்டு, இது நேரடியாக
உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மெத்தட் பயன்படுத்தி மொபைல் நம்பர் இல்லாதவங்க வந்து பிவிசி ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மேற்கொண்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.